வணக்கம் ஐயர். நீ என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்கும் இல்லைங்க, அந்த சின்ன பசங்களாம் இருக்கும்போது நம்ம கொடுத்தாங்கல்ல, அந்த ஃப்ரூட் ஷேப்பில் நினைப்பாங்க கேட்ட எல்லா வீடியோலையும் தின்னுக்கிட்டே இருக்கீங்களே ஏதாவது. அதனால தான் கம்மியாக வாங்கி வச்சிருக்கேன். இது உங்கள் ஊரில் கம்மி, அதாவது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்காரு, ஃபுல்லாக தின்னு விட்டாரு, இவ்வளோதான் இருக்கு. நான் வந்ததுனால ஒன்று கொடுத்துருக்கிறாரு எனக்கு, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக எவ்வளோ ஃபேமஸ். ஆஹா, என்னங்க சாக்லேட்டு மென்னு திண்டு முறுக்கு முறுக்கு மாதிரி மிட்டாய்ங்க இது. ஆனால் சரி டேஸ்ட்டுங்க, ஆரஞ்சு மிட்டாய் தான் இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்கு. மேங்கோவா அது? மேங்கோ. அதெல்லாம் டைமில் ஒன்று மேங்கோ, ஒன்று ஆரஞ்சு. அதே மாதிரி அந்த பாப்பின்ஸும் அந்த டைமில் செமையாக இருக்குங்க. பாப்பின்ஸ்லாம் என்னோட ஃபேவரட். அதில் அந்த கிரேப் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எல்லாருமே அல்டிமேட்டாக இருக்கும். கிரேப்பும் செமையாக இருக்கும். சப்போஸ் பிளாக் கரண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பெரியும் நல்லா இருக்கும். ஆமாம். கொஞ்சம் ப்ரீமியமாக போனோம்னா மார்பிள்ஸ் போயிடுவோம். மார்பிள்ஸ்லாம் அல்டிமேட்டு. டிடிடி ஸ்வீட்ஸ் தாங்க. நல்லா இருக்குங்க. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டுங்க இந்த ஆரஞ்சு மிட்டாய். இது மாறவே இல்லை அந்த டேஸ்ட்டு, பரவாயில்ல. எங்கேயோ போய் அனுமார் வந்து சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வந்த மாதிரி ஆரஞ்சு மிட்டாய் மலை தூக்கிட்டு வந்திருக்காரு. அதாச்சும் வெளுன்னு வெளுத்தோம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போவோமா? எஸ். இ டெக் சென்ட்ரல். நம்மால் வந்து இ டெக் சென்ட்ரல்னு ஏன் பேர் வச்சிருப்பாரு? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி என்ன இ ஒரு பார்த்தாரு? எலக்ட்ரானிக் டெக் சென்ட்ரல் ஓடு, அப்படி கூட நல்லா இருக்கு இந்த நேம். நல்லா இருக்கு. ஷார்ட் ஃபார்ம். Okay. Hi, after a long time, I have purchased the Samsung M56. Initially, I have planned to buy S24 FE. இல்லைன்னா சாம்சங்கோட A56. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால நான் M56ல லேண்ட் ஆனேன். என்னோட ப்ரீவியஸ் சாம்சங் ஃபோன் வந்து A23. அது வந்து 2022 ஒன்வர்ட்ஸ் யூஸ் பண்ணேன். சாம்சங் A10 2019லேருந்து 2021 வரைக்கும் யூஸ் பண்ணேன். வாட் ஐ லைக் அப்படின்னா, நல்ல டிஸ்பிளே, 1 year எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, 4K 30 FPS வந்து எடுக்க முடியுது. 0.5ல ஆரம்பிச்சு, 0.5லனா அதாவது அல்ட்ரா வைட்ல ஆவரேஜா இருக்கு, அதுல ஆரம்பிச்சு 1x 2x எல்லாமே குட் வீடியோ குவாலிட்டி. செல்ஃபி கேமரா குட் குவாலிட்டி, குட் லைட்டிங் கண்டிஷன்ல. என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா Oppo F31. யார் அந்த ஃப்ரெண்டு? F series, Vivoல Y series வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ். I chose M56 due to decent camera features and good display and 1 UI. தப்பிச்சிட்டீங்க. Exynos processor, decent performance bro, sound average இருக்கு bro, overall satisfied ஆயிட்டேன். ஸோ இதான், இது பர்சன் டு பர்சன் மாறும் ப்ரோ. ஆமாம், இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். ஒருத்தரோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஃபோன்னாலும் சூட் ஆகலாம். ஆமாம். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டலோட ஃபோன் சூட் ஆகலாம். ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஐட்டல்லாம் செட் ஆகாது, நான் கொஞ்சம் இன்ஃபினிக்ஸ்ல வந்து M50 இல்லாட்டி அந்த இது முன்னாடி ஒரு கமெண்ட் கூட போன வீடியோல படிச்சிருந்தோம். டெக்னோல வந்து லேப்டாப்பும் வச்சிருக்காரு, மொபைல் வச்சிருக்காரு. அவருக்கு அதான் சூப்பரா இருக்கும். பழைய டெக்னோ ஃபோன் கொடுத்துட்டு இப்போ ஃபேந்தம் 7 வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு டெக்னோ பிடிச்சிருக்கு. கரெக்ட் தான். ஸோ மொத்தம் வந்து நிஜமாவே டெக்னாலஜி வந்து இப்போ ரீசெண்டாக இந்த போவா 7 சரி 7 ப்ரோ சரி நல்ல ஃபோன், அல்டிமேட்டுங்க, நல்லா தான் இருக்கு. யாருமே வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல, என்ஜாய் பண்றாங்க. 6000 mAh பேட்டரி, 40 வாட் சார்ஜிங், அவ்வளவுதான். அது கிளிஃப் நீங்க நாங்க என்ன அது எப்படி நான் என்ன சொம்ப நானும் ரிமூவ் பண்றதுக்கு நீ ரிமூவ் பண்ணுவடா, வேற லெவல்ல பண்ணிருக்கோம். அதெல்லாம் சமஜோக்கு. டேய் அவன் தானடா பண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் தான் பண்ணேன், இனிமே நான் தான். ஆமா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது இது, நான் சும்மாவே ஏதாவது அசிங்கம். தூஃபான் நான் வந்து தூஃபான் தேஜு துப்பான்லாம் படிக்கலங்க. அது பொதுவாக நம்ம போடுற வீடியோ துப்ப வாய்ப்பு இருக்குதான். இருந்தாலும் அவர் துப்புனாருன்னா அவர் ஃபோன் டிஸ்பிளேலேயே விடுங்கிறனால துப்பிருக்க மாட்டார். IP69K ரேட்டிங் வச்சிருக்கோம். எல்லா ஃபோனுமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் டாப்பில் தான் இருக்கு. 69K வாங்கினா அதுக்கு பே பண்ணணும். ஆமாம், அதனால நிறைய பேர் பே பண்ண மாட்டாங்க. ஜெட் ஸ்பிளாஷே பண்ணலாங்க. ஆமாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஐ எம் யூசிங் ஏர்டெல் சிம் இன் மை ஐஃபோன், பிஃபோர் இட் ஷோஸ் 5G பட் டேட்டா எம்டி ஆயிரும். ஸோ ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் டெலிட் பண்ணிட்டு இப்போ டேட்டா யூஸ் பண்ணலாம், 5G டேட்டா காலி ஆக மாட்டேங்குது. இது நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. யாராச்சும் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வச்சிருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அந்த நாயை. அதுக்கப்புறம் லிமிட்டே இல்லாம பேர் மட்டும் தேங்க்ஸ், ஆனா நீ இல்லனா தான் லைஃப் நல்லா இருக்கு ட்ராக் பண்றான் ப்ரோ. அவன் அந்த ஆப் மூலமா ட்ராக் ஆகுது எல்லாமே. இத்தனை நாள் தெரியாது நமக்கு.
கல்பிரிட் ப்ரோ நான் இப்படிலாம் இருந்தா அசிங்கமா மெயினாக ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. போஸ்ட் பெய்டுக்குலாம் அந்த மாதிரி காசு இது போறது இல்ல, பேலன்ஸ் போறது இல்ல. நாம இவனை ஒரு ஆளுன்னு நம்பி தானே பண்றோம். ப்ரீபெய்டில் இருக்கவங்களுக்கு தான் இந்த 4G டேட்டா காலி ஆகுது. ஆனால் 5G தான் காட்டும், ஃபேக் 5G. பேட் கை. ஸோ அந்த ஏர்டெல் ஆப் தேங்க்ஸ் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ப்ரீபெய்ட் யூசர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. ரைடு எ லோன் வுல்ஃப் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவப்ரான் கௌதம் ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பாட்டிஃபைல 299 பிளான் போட்டு லாஸ்ட்ல சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு 10 டேஸாக ஆப்பிள் மியூசிக் ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் ஃபேமிலி பிளான்ல சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரே சாங்கு 2 ஆப்லையும் சேம் டைம்ல கேட்குறப்ப கண்டிப்பாக குவாலிட்டி ஆப்பிளில் குவாலிட்டி இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அட் த சேம் டைம் சாங் ஸ்பீடு கொஞ்சம் ஆப்பிளில் நல்லா இருக்கு. தட் சாங் இஸ் விழுகலே புது புது மாயம். ஓ அந்த இந்த குள்ளநரி கூட்டம். ஆப்பிள் ஆப் மியூசிக் குவாலிட்டி இன்னும் செமையாக இருக்கு. ஈவன் ஸ்பாட்டிஃபைல லாஸ்ட்லெஸ் குவாலிட்டியை விட. யூசிங் Xiaomi 15 மொபைல் வித் Realme Buds Air 6 Pro. எனக்கு சாங் கேட்குறப்ப குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஸோ ரொம்ப நாளாக ஆப்பிள் மியூசிக் வித் லாஸ்ட்லெஸ் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஏர்டெல் ஃபேமிலி பிளான்ல 899 ருபீஸில் தரேன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே ஜியோவில் இருந்து ஏர்டெலுக்கு போஸ்ட்பெய்ட் கன்வெர்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபைக்கு கட்டுற 299க்கு பதிலாக இதில் இப்போ கட்டிடலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்குமே மந்த்லினா 28 டேஸ் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு செட் ஆகிடும் இல்லையா, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் டவுட் ப்ரோ, உண்மையாகவே ஆப்பிள் மியூசிக் ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்ட் டிடபிள்யூஎஸில் குவாலிட்டி நல்லா வருதா பார்த்து சொல்லுங்கள். பிகாஸ் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணி பார்த்த அப்புறமா ஆண்ட்ராய்ட்லேயே இந்த குவாலிட்டினா அப்போ ஐஃபோனில் எப்படி இருக்கும்னு கொஸ்டின் தோணுது. பிகாஸ் ஐ பிளானட் வெள்ளூர் ஷோரூமில் ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் 50% ஆஃபில் போடுறாங்க. தம்பி ரொம்ப நாளாக ஐஃபோன் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவன் ஃபோனில் அப்பப்போ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பான். சப்போஸ் ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஆண்ட்ராய்டே வாங்கி கொடுத்துருவேன். டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் எப்போ இருக்கும் தெரியுமா, டைப் சி போர்ட்லேருந்து ஆடியோ லிசன். ஆமாம், அந்த ஆப்பிள் மியூசிக் ஆப்பிளில் தாங்க கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த பிட் ரேட்டோட இது டியூனிங் வந்து அவன் தான் கரெக்டாக பண்ணுறான். ஏன்னா அது அவனோட சர்வீஸ், ஆப்வியஸ்லி அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் வச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு ஆடியோ மெயின் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் மியூசிக் தான் யூஸ் பண்ணுறா அப்படின்னா வேணா நீங்கள் ஆப்பிள் ஃபோன் போகலாம். ஆனால் அப்பயும் ட்விஸ்ட் என்னன்னா இதுதான், டைப் சி போர்ட் வழியே ஆடியோ லிசன் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் இதுவே வந்து நான் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா நீங்கள் Xiaomi 15 வர வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் அதே மாதிரி இருக்கல எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி. கண்டிப்பாக உங்களதுல கேட்குற அதே ஃபீலு நான் பெட்டு கட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ 15ல கேட்குறீங்கல்ல, அதே பட்ஸ் Air 6 ப்ரோவே எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே ஐஃபோன் இருந்து நான் கேளுங்க, உங்கள் Xiaomi 15ல கேட்குற சவுண்ட் குவாலிட்டி அதில் வர வேற லெவலில் இருக்கும். சரியா, Xiaomiயோட ஆடியோ அவுட்புட்டே வேற லீக். அதனால வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் கிடைச்ச அனுபவம் வந்து எல்லாருக்குமே மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கிடைக்குமான்னு கேட்டாலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ப்ரோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து பெட்டர் உங்கள் தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஊர்லேயே தான் இமேஜினோ இல்லாட்டி ஐ பிளானட்டோ இருக்கு இல்லையா, விசிட் பண்ணி அங்கே இருக்கிற டெமோ யூனிட்ல அவங்களோட ஹெல்ப்போட ஒரு டைப் சி ஹெட்ஃபோன்ஸ், ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்க அந்த செக்யூரிட்டிக்காக கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு டைப் சி ஹெட்ஃபோன்ஸை வந்து ஐஎம்ஓ ஏதோ ஒன்று கொடுத்து அதில் லிசன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் 15லையும் லிசன் பண்ணி பாருங்க, Xiaomi 15லையும் 2த்துலையும் லிசன் பண்ணும்போது ஒரே ஆடியோ ட்ராக்ல என்ன வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. ஐஃபோனில் நல்லா இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க ப்ரோ. ஏன்னா நான் இங்கேருந்து டெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. கரெக்ட், நீங்கள் அங்கே Xiaomi 15ல யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஸோ உங்களுக்கு வந்து அதே ட்ராக்கை நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐஃபோன் வச்சிருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. ஆனால் பெட்டு கட்டுறேன் ஒயர்லெஸ் ஆடியோவில் அந்த அளவுக்குலாம் வேலை கேட்காது. ஆமாம், ஒயர்லெஸ் ஆடியோவில் உங்கள் ஃபோன் தான் மாஸ். ஆமாம், ஏர்பாட்ஸில் மட்டும் டெஸ்ட் வேணாம் ப்ரோ, ஒன்லி ஆண்ட்ராய்ட் டிடபிள்யூஎஸ். ஏர்பாடில் என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காரு. அது இல்லாமல் இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் இருக்கிறது பிலோ 5K மீன்ஸ் 12 months வாரண்டி, அபோவ் 5K to 10K மீன்ஸ் 18 months வாரண்டி, ஆர் அபோவ் 10K மீன்ஸ் 24 months வாரண்டி கொடுக்கலாம்ல ப்ரோ. இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கொடுக்கலாம் தான் ப்ரோ, இவனுங்க ஏன் கொடுக்க போறானுங்க, இவனுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அதான் வீடியோவில் பேசிட்டு இருந்தோம். எப்படா நம்ம ரன் பண்றது, ஏதாவது ஒரு வகையில் காசு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு வாரண்டி கொடுக்கலாம் 2 yearsலாம். ஃப்ரம் ஃபோன் டேஸ்ல ஃபாலோவிங் யுவர் பிகஸ்ட் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபர், ஆல்சோ ஐ சென்ட் மை பிக்ஸ் ஆன் மெயில். கலப்படம் எல்லாம் இல்லாத அந்த ட்ரஸ்டான ரிவ்யூ தான் சொல்லியிருக்காரு. ஷோர் ப்ரோ, தேங்க்யூ. கபிலன் குடியாத்தமிழ் இருந்து கீழே போட்டிருக்காரு. தேங்க்யூ. எங்க ஆளு பேர் கபிலன், எலோன் வுல்ஃப் வந்து ஒரு கபிலன். சம பேரு கபிலா, நீ ஏற அடி கபிலா தான். இது நம்ம நேரம். சரி, ஆக்சுவலா வந்து நீங்க பர்சனலா போய் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட இதே மாதிரி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ப்ரோ, நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது சும்மா ஹைப் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க, திரும்பியா சொல்றேன். காமேஷ் ப்ரோ,
X300 வாங்கியிருக்காருல, வந்திருந்தாரு ஆடியோ கிளாரிட்டி கேவலமா இருக்கு. வந்திருந்தாரு என்ன சொன்னார் தெரியுமா? என் போக்கோ X6 லெஃப்ட் ரைட்டுன்னு போதியா, அசிங்கமா இருக்கியா எனக்கு. போக்கோலாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா டாக் X6 bro. ப்ளூடூத் நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் அதான் ஃபீல் பண்ணிட்டாரு. F6 எல்லாமே நல்லா இருக்குங்க. அதான் சொல்றேன். அவரு Xiaomiயோட போன்ஸே நல்லா இருக்குங்க. இப்போ அவர் சொன்னாரு X6 Pro வேற இப்போ என் மச்சான் எடுத்துட்டு வந்திருக்கான், அது இன்னும் நல்லா இருக்கு. அதான் புலம்பிட்டு இருந்தாரு. எனக்கு அதனால எனக்கு இது ஒண்ணுதான் ஷிவோ, ஒரே கடுப்பா இருக்கு ஷிவோ அப்படின்ட்டு இருந்தாரு. ஸ்பீக்கருமே விவோல கொஞ்சம் லவுட்னஸ் கம்மி தான். அது ஏதோ பண்றாங்க. அல்ட்ராலே அப்படிதான் இருக்கு, அதான் சொல்றேன் நான். சரி, ஆனா இது வந்து நம்ம மக்களுக்கும் தெரியும்ல, நம்ம அடிக்கடி எனக்கு நான் திரும்பியும் சொல்றேங்க, எதுல நல்லா புதுசா வாங்குறவங்களும் வாங்கிட்டு புலம்புறாங்களா, அதுக்கு சொன்னேன் நான். இல்ல நமக்கு வந்து எதுல நல்ல ரிசல்ட் கிடைக்குமோ அதுலயே திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணாதான் எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஐடியல் ஸ்கோர் நம்ம மைண்ட்ல இருக்கும், அது வந்து மீட் ஆகுதான்னு பார்க்க முடியும். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நிறைய பேர்ல வாத்தியாரே நீங்க சிம் கார்டை விற்கிற மாதிரி தெரியல, நோக்கியா N91 விற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது போட்டுருந்தாங்க பார்த்தா. சரியா, எங்கேயா வாங்குறது சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன் ப்ரோ, நான் இப்போ போயிட்டு செக் பண்ணேன் ப்ரோ, இருக்கலே மாடர்ன் டேஸ்ல யூசபிலிட்டி ஃபேக்டர்ஸ்ல வச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, எல்ஜியோட V சீரிஸ் இஸ் ஃபிளெக்சிபிள். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் வில் ஒர்க். அப்புறம் உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் ப்ரோ, ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட், வேவ் ஃபிளாக் எல்லாம் ஒர்க் ஆகும். சரியா சொன்னாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க வந்து இந்த இது சொல்லுவாங்களே, ஆஃப்டர் லிசனிங் டு 1 lakh யூசர்ஸ், அவங்க ஃபீட்பேக்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அது என்ன தெரியுமா, N91. ஆமா ஆப்வியஸ்லி. ஆனா பிரச்சனை என்னன்னா, N91ல வந்து பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க், நாளை பின்ன நம்ம ஏதாவது ஹார்ஷா யூஸ் பண்ணி இல்லாட்டி ஏதாவது மேக்னெட் கிட்ட வச்சிருந்தாகும், அதான் போயிடும். ஆமா, அது மாதிரி ஆயிருக்குல, முன்னாடியே இருக்கு. சோ அதனால N91 தான் மியூசிக்ல மாஸ், நோ டவுட். பட் அதுல வந்து போன் கீழ போட்டாலும் அந்த ஹார்ட் டிஸ்க் போயிடும், அந்த பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும் ப்ரோ. எனக்கு வந்து செல்லக்குட்டி மாதிரி. ஆமா, என்கிட்ட ஆல்ரெடி சொல்ல போனா நீங்க கேட்கலாம், அதான் வச்சிருக்கல, கொடுக்க வேண்டியதானே, என்கிட்ட 3 இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, 3த்துல இந்த சில்வர் மட்டும் தான் கொஞ்சம் உருப்படியா இருக்கு. அதனால ஸ்பேர் பார்ட் ஷேரிங்காக மீதி 2 போன் வச்சிருக்காரு. அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஏன்னா 8GB வச்சிருந்தேன் ப்ரோ, என்ன ஆச்சுனே தெரியல. பார்ஷியலா அந்த 8GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுல பார்ஷியல் மெமரி வந்து டேட்டா இருக்கு ஆனா இல்ல, அப்படியே ஆயிடுச்சு. நம்ம கரெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் அதை ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தாலும், ரெக்கவர்னா எனக்கு ரெக்கவர் பண்ணி ஒன்றும் இல்ல, ஸ்டோரேஜாவது ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகல. ஸோ அது அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம ஒரு காலத்துல யூஸ் பண்ண 2000 போட்டா போயிருங்க, அவ்வளவுதாங்க. ஷாக்கெல்லாம் அப்சார்ப் ஆகாதுங்க, முடிஞ்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ நீங்க ரொம்பவே கவனமா வச்சுப்பீங்கன்னா N91 மாதிரியான ஒரு V சீரிஸ் போயிருங்க. V30ல இருந்து V60 வரைக்கும் எந்த போன் வாங்கினாலும் நல்லா இருக்குங்க. டாக் குவாட் டாக் வேற அல்டிமேட்டா. இது ஆக்சுவலா எப்படின்னா ப்ரோ, இந்த டாக் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து V20ல இருந்தது ப்ரோ. ஆனா அந்த V20 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, LCD பேனல் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கட் அவுட் இருக்கும் இங்க மட்டும். அதுல வந்து மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அது LCD, அப்புறம் மைக்ரோ USB. சோ நீங்க வந்து V30 அண்ட் அபவ் போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்டா, கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். டைப் சி எல்லாமே இருக்கும். V30 சமாங்க, என்ன ஸ்லிம், எவ்வளவு பிரீமியம், அழகா இருந்தது, நல்ல டிவைஸ், யூ கேன் என்ஜாய். சரியா, இந்த V10 V20 ஸ்கிப் பண்ணிடலாம், V30ல இருந்து போலாம். V60 வந்து கிடைக்கும், ஜாப்பனீஸ் மொபைல் கிடைக்கும் நம்ம மார்க்கெட்ல. மியூசிக்காக மட்டும் ஒரு ஐபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. சிம் எல்லாம் போடாதீங்க, வைஃபை கனெக்ட் பண்ணிக்குவாங்க, போதும், அவ்வளவுதான். ஆண்ட்ராய்ட் 13 வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கும். ஆண்ட்ராய்ட் 13 இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணலாம் நீங்க. செமையா இருக்கும். V60 கரெக்டா பெட்டர். அடி நம்மாலு என்ன திடீர்னு ஆன் ஹாட் ஸ்டார் 1 hour 8 minutes 30 seconds மார்க்ல காமேஷ் ப்ரோ தெரிஞ்சாராம். அந்த படம் தில்லுமுள்ளு படம் சொன்னாங்கல்ல, அவன் எடுத்து இதோட ஹரி எடுத்து போட்டிருந்தான். ஓ, அதாவது என்ன பண்றாருன்னா, ஒண்ணு சோகம் என்னன்னா, அவர் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம்ல சைட் லைன்லயே இருக்காரு, இல்லாட்டி திருப்பி நின்றுட்டு இருக்காரு, இல்லைன்னா சேர்ல உட்காந்துட்டு இருக்க ஃபேஸோட சைட் ப்ரொஃபைல் ஃபியூ செகண்ட்ஸ்ல வருது. ஆமா, ஓ காமேஷ் ப்ரோ இருக்காரு தில்லுமுள்ளு படத்துல, அந்த சிவாவோட படம் தில்லுமுள்ளு, அதுல இருக்காரு. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அந்த படத்துல இருந்திருக்காரு. டைம் லைனோட போட்டிருந்தான். ஓ, அதுல வந்து சரி ரைட் ஸ்டார்ல தான் இருக்கு. அப்ப அவருக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருங்க, அவர்கிட்ட கேட்போம். எங்களுக்கு தான் அந்த கிளிப்பை காட்டுறது, நாங்களும் நம்ம சேனல்ல போட்டு போடல, நீங்க அதுல இருக்கிறனால காப்பி ரைட்ஸ் உங்களுக்கு தானே கொடுங்க. ஆமா, நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க இந்த வீடியோவை, கம்பெனி கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க, நாங்க அந்த வீடியோ நீங்க எங்க வீடியோ ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு. அதுல ப்ரோ நம்ம வீடியோல அதை ஃபீச்சர் பண்ணிப்போம்ல, எவ்வளவு பெரிய விஷயம். சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமல் தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவரே பாட் X300 Pro for 49K வேற லெவல், எக்ஸ்சேஞ்ச் 1+13 இந்த போன் தான் பேசணும்ல, டிப்ரெஷனுக்கே கொண்டு போயிடுச்சா. 1+13 காமேஷ் ப்ரோ ஃப்ரெண்டு இன்னைக்கு என்னாச்சுன்னா, காமேஷ் ப்ரோ கால் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்றாரு, சிவோ 13ல யார் போட்டோ எடுத்தாலும் சிரிக்கிறாங்க சிவோ அப்படின்னாரு. நான் கூட ஏதாவது பெருமையா சொல்லுவாங்க, போட்டோ எடுத்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்களா, கேட்க என்னையா அது அப்படின்னு. ஜோக்கு சிரிங்க ஜோக்கு
அது எல்லாருக்கும் ஜோக்கா இருக்கலாம்டா. போன் எந்தாச்சடா அப்படின்னு ஒரு வரமா 1 TB. அப்புறம் தான் என் மனசுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த 1 TBக்கு என் 1 TB எவ்வளவு பரவாயில்ல, கரெக்ட், கொஞ்சமாவது யூஸ் பண்ண முடியுது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அப்படின்னு. சந்துருக்கு நல்லா இருக்குங்க OnePlus 13. இவர் போன் தான் என்னாச்சுன்னு சந்துரு அதுல கேமரா யூஸ் பண்ண மாட்டான். இப்ப அவன் iPhone 15ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எந்த அளவுக்கு வேதனையில இருப்பான் பையன் சொல்லுங்க. iPhone 15ல இருக்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கேமரா யூஸ் பண்ணி பையன் வந்து ஓகே நல்லா தானே இருக்கு, நான் நிம்மதியா இருக்கேன். கொடூரமான ஆளா சாச்சா நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிஜமாவேங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க எல்லாரும். எப்படி இருந்தது தெரியுமா, நான் இத்தனைக்கும் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, மேபி வீடியோ எப்படி இருக்கு எல்லாம் எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணல. நம்ம சேனல்ல ஆக்சுவலாக Jan 2025ல நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்படியே போட்டிருப்பேன், சாம்பிள் OnePlus 13ல எடுத்த சாம்பிள்னு. அதெல்லாம் அப்பயே நல்லா தான் எடுத்திருக்கோம். அப்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அப்டேட்ஸ் தான் பிரச்சனைங்க. ஒய் டிப்ரெஷன் அப்படின்னு நவீத் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நம்மளால இருந்து கலர் சயின்ஸ் இஸ் நாட் குட் ப்ரோ ஃப்ரம் த பிகினிங், பேட்டரி காட் நர்வ் வேற அப்டேட்ஸ்க்கு அப்புறம் மெனி ஆப்ஸ் ஸ்டார்டட் கிராஷிங்கா. சரி ஓகே, 16 சூப்பர். மனுஷன் வந்து ஒன்னும் இல்ல, லைனா சொல்லிட்டே போறாரு வேதனைகளை. கமெண்ட் இதுக்கு மேல அடிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு ப்ரோ கூகுள்ல அப்படின்னு சொல்லுவாரு போல. சரி, மொத்தம் வந்து என்னன்னா விவோல இணைந்து விட்டார். ஆமா, ஹாப்பியா இருக்கு, நல்லா தாங்க இருக்கும். நீங்க அந்த டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி மோட் யூஸ் பண்ணுங்க, ஸ்மூத்னிங் பெயிண்டிங்லாம் இருக்காது. அடுத்து கதிர்வேல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆண்டவரே கிராஸ் பீட்ஸ் இயர்பட்ஸ் ஆடியோ லிசனிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் யூசிங் கிராஸ் பீட்ஸ் ஹெர்ட்ஸ் மாடல். நம்ம இப்போ கிராஸ் பீட்ஸ்ல ஒன்று பார்த்தோமே, பரவாயில்ல, கிராஸ் பீட்ஸ் நல்லா தான் பண்றோம் போல. எனக்கு தெரிஞ்சு அப்ப யாரெல்லாம் தெரியுமா அண்டர் ரேட்டடா இருக்கா, ஒன்னு கிராஸ் பீட்ஸ், இன்னொன்னு சவுண்ட் கோர். என்ன சொன்னார், கிராஸ் பீட்ஸ் பார்க்கா ஹெர்ட்ஸ். சரி ஓகே. ஆமா, வித்தியாசமா இருக்குல்ல பேரு ஹெர்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நெக் பேண்ட், ஏஎன்சி நெக் பேண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கோம் கமெண்ட்ஸ்ல, சூப்பரா இருக்காங்க. 1799 40 மில்லிசெகண்ட் கேமிங் லேட்டன்சி பிளஸ் ஏஎன்சியும் 35 dB அத போட்டுருந்தாங்க. அது கூட பேசிக் கொடுங்க. டியூவல் பேரிங், ப்ளூடூத் 5.4. எனக்கு இதுதான் அல்டியா 120 ஹவர்ஸ். என்ன 120 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப்? என்னடா சொல்ற? அப்ப பேசாம ஒரு 5 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போட்டா போதும் போலயே. அப்படிதானே இருக்கு. ஆமா, அப்புறம் மறக்காம சண்டே சார்ஜ் போட்டுருங்க ப்ரோ. கழுத்துல மாட்டிட்டே இருக்கலாம். 1 வீக் ஃபுல்லா வரும். வீக்கெண்ட் ஆஃப் போது போட்டுக்குவாங்க சார்ஜ். வேற லெவல் மேசிவ். இது வந்து கிராஸ் பீட்ஸ் ஹெர்ட்ஸ். என்னது ப்ரோ இது இப்படி இருக்குது, கொடூரமா? அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி இருக்குல, அந்த இயர் ஃபின்னோட வருதுங்க இந்த இடத்துல. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. பட்டன் இருக்குமோ, டச்சா பட்டனா? டச் மாதிரி தான் தெரியுது. இதுவும் 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி ப்ரோ. சார் எங்க கிட்ட ஒரு தனி சிப் வச்சிருக்கோம். 60 ஹவர்ஸ் ப்ளே டைமா. எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? 1999 இதோட பிரைஸ் 2000 ரூபாய் பட்ஜெட்ல வருது. 1 இயர் வாரண்டி தரான் ப்ரோ. 1 இயர் வாரண்டி. யார் விக்கிறா? இவன் தானா? குக்கோ. நான் கிளிக்டெயில் டைரக்டா அவனே தான் வைக்கிறான். சரி, அமேசானே தான் வைக்கிறான். 60 ஹவர்ஸ். இதுல வேற ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற இருக்காமே, ஸ்னாப் சார்ஜ் இருக்கான். எத்தனைடா 2000ல? ஆனா இந்த இயர்ஃபின் இருக்கு சூப்பருங்க. ஜிம்முக்குலாம் நல்லா இருக்குங்க. இல்ல வாக்கிங் போறீங்க, ரன்னிங் போறீங்கன்னா நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். அப்படியே பட்ஸ், சாம்சங் பட்ஸோட கேஸ் லைவ் இல்ல, பட்ஸ் லைவ் அந்த கேஸ் மாதிரி இருக்கு. ஃபிட் நல்லா இருக்குங்க. டச் கண்ட்ரோல் தான் போல. சோ அவர் நல்லா இருக்குன்றாரு, அப்போ நல்லா தான் இருக்கும் போல. ஆமா, டச் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, நமக்கு இதுல ஒண்ணே ஒன்று மட்டும் என்ன ஆவரேஜா இருக்கும்னு தெரியும், கால். மத்த எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா. அடுத்து கேமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவரோ ரெட்மி பேட் 2 ப்ரோல பிளே ஸ்டோர்ல போய் அமேசான் ஆப் சர்ச் பண்ணா வரல, உங்களுக்கு வருதான்னு பாருங்க. பேட் 2 ப்ரோ வச்சிருந்தீங்களா? இருக்கா? போச்சா? வச்சிருக்கேன் தான். இது என்ன இது சோதனையா இருக்கு, எப்படிங்க? அதனால தான் எடுத்து அதை என்னது அமேசான் ஆப்பை காணமா, சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அமேசான் ஆப்பே காணும்னா இந்த கேமரா அரிசி வந்து இந்த ஷாமி டிவைசஸ் தான் நிறைய யூஸ் பண்றாரு. அவர் தான் இந்த F7க்கு ஏதோ கேட்டிருந்தாரு, நீங்க ரீசெட் பண்ண சொல்லியிருந்தீங்க போன வாட்டி ஷூட் பண்ண வீடியோல. இல்லை, இது கொடூரமா இருக்கு. சரியில்லை. அமேசான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கா? இல்ல அமேசான் நான் பொதுவாக ஃபோனில் அப்படி அது இல்லைன்னா கெட்டாப்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபோனில் எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ரோ. கெட்டாப்ஸில் இன்பில்ட்டாகவே வருமே, ஷாமியில் இன்ஸ்டால் பண்ணி ப்ரீலோடட் ஆப்ஸ் வரும்ல, அது வரும். அதில் வரும், எப்பயுமே ஃபோனில் வந்துடும். இதில் இருக்கான்னு பாருங்க. அமேசான் காட்டுதேன், இருக்கே ப்ரோ, காட்டுது ப்ரோ. அமேசான் இந்தியா ஷாப்பு பே இருக்கு. இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் இப்போ தான் கொடுக்குறோம். ஆகுது ப்ரோ, இன்ஸ்டால் ஆகுது. என்னது இது வித்தியாசமா இருக்குது? நான் அதான் யோசிக்கிறேன். அமேசான்லாம் காமன். ஒருவேளை நம்மளால என்ன பண்ணலாம்னா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு டேட்டா கேட்ச்லாம் கிளியர் அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்புக்குள்ள போயிட்டு டேட்டா கேட்ச் கிளியர் பண்ணிட்டு அடுத்து என்ன வேணா புது அப்டேட்ஸ் வரும் பிளே ஸ்டோருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப் கரெக்டாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பாருங்க ப்ரோ. டவுன்லோட்லாம் ஆகுது ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நல்ல நேரம்.
அந்த சட்டி உரம் போடுங்க அப்படின்ட்டு. ஆமா ஏன்னா ரொம்ப ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த என்னாச்சுன்னா ரீசெண்டா ஒரு சர்வே மாதிரி ஒன்று இருந்தது. சர்வே ஃபில் பண்ணணும். நான் பேசாம அவ்வளவுதான் ரைட்டிங் மோடுக்கு போயிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். ஏன்னா சைன் பண்றது பிடிஎஃப் ஃபில் பண்றது முதற்கொண்டு இந்த மாதிரி இருந்தா பெட்டர். அப்பதான் எல்லாருக்கும் புரியும் ஏன் வந்து சாம்சங்கோட S சீரிஸ் இவ்வளவு மாசுன்னு. ஆமா ஏன்னா அவனே பென்னு கொடுத்துறான். நல்ல வேலை விளக்கண்ணா இப்ப விளக்கணையா தான் இருக்கான். ஆமா அடுத்து 26 அல்ட்ரால என்ன குத்து பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. ஆமா ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த பென் என்ன நடந்திருக்கு, பென் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமா MSD VJ அப்படிங்கிற நண்பர் வந்து போட் 430 ஓப்பன் ஏர் 1100 rupeesக்கு Flipkartல வாங்கினேன் ப்ரோ. பேஸ் சொல்ற அளவுக்கு இல்ல, ஆனா ஓப்பன்ல வந்து எப்பயுமே இருக்காது ப்ரோ. ஆமா ஆமா அப்புறம் ஓப்பன்ல உங்களுக்கு வேணுமா ஷாக்ஸ் ஒரே பிராண்ட் நல்லா பண்றதா ஒருத்த மட்டும் தான் பேஸ் ப்ரோ. அப்புறம் நம்ம பழைய இந்த பீன் இருக்குல லைவ், நல்ல பையன் ப்ரோ. அவன் அது வேற டைப் கிடைக்கவே மாட்டேங்குது. பட் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏங்க பட்ஸ் ப்ரோ 2வே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் அதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பட்ஸ் ஆச்சு பட்ஸ் 2 ப்ரோ. பட்ஸ் 3 ப்ரோவோட பட்ஸ் 2 ப்ரோ நல்லா இருக்குனாரு சாம்சங்ல. எனக்கு அதோட டிசைன் வந்து காதல் நல்லா அழகா உள்ள போய்ங்க இருக்கிறதே தெரியும். டிஸ்கிரீட்டா இருக்கும் அது. அதுல எல்லாம் வந்து இத்தனைக்கும். ஆனா பட்ஸ் ப்ரோவே மோசமான பட்ஸ். ட்விட்டர்லாம் வச்சு பயங்கரமா இருக்கும். ஆனா வெயிட்டா இருக்கும், குவாலிட்டி பெருசு. ஏன்னா அந்த சப்வூஃபர்லாம் வச்சிருக்காங்கல உள்ள, அதனால பெருசா இருக்கும். பட்ஸ் ப்ரோ குட்டி அழகா உள்ள போயிடும். ஓகே ஸோ வேவ்லெட்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் தான் கொஞ்சம் மாஸ் டியூனிங் பண்ணேன். கொலை மாஸ் டியூன் பண்ணாதான் நல்லா இருக்கு. அதை வச்சு தான் ஒப்பேத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓப்பன் ஏரில் மோஸ்ட்டாக பேஸ் இருக்காதுங்க. பேஸ் வேணும்னா உங்களுக்கு ஷாக்ஸ் பிராண்டு நல்லா இருக்கு. இவர் ஃபிளாட் ஈக்குவலைசர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் பேஸ் ட்ரிபிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேஸ் பிரிக்குது. பட் நார்மலாக யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து உட்காந்து எல்லாம் ஆல்டர் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். கஸ்டம் ஈக்யூ மாதிரி போட்டுருக்காரு. ஆமாம் ஏன்னா அதுக்கு ஆப் சப்போர்ட்டும் இருக்காதுல்ல அந்த பட்ஜெட்டுக்கு. ஜோன்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து எனக்கு பேஸ் சாங்ஸ் தான் பிடிக்கும் ப்ரோ. பட் ஆஃப்டர் பையிங் OnePlus Buds 4 பேலன்ஸ்ல வச்சு பேஸ் வேவ் 0ல வச்சு பவர் ஆம்ப்ல ஃபிளாக் அண்ட் வேவ் சாங்ஸ் கேட்குறேன். கிளாரிட்டி இம்ப்ரெசிவா இருக்கு ப்ரோ. அப்படியே ஒரு 70% வால்யூம்ல கேட்க நல்லா இருக்கு. 100% போனாலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. ANC ஓகே, பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் அல்டி. பட் என்ன கேட்டா பேஸ் லவ்வர்ஸ் Buds 4 போறதுக்கு பதிலா Buds Pro 3 போயிடலாம். Buds Pro 3 வந்து அந்த கம்பேர் பண்ணி சொல்லி அந்த ஜோக் மாதிரி தான். இறங்கி குத்து பெலிவர் குத்து போ என்ன அட்டிங்க. அது அந்த ஹெட்ஃபோனை காதுல மாட்டினாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருங்க. அவன் என்னமோ பண்ணியிருக்காங்க அதுல. போடு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனு. சிவான் கௌதம் ப்ரோ ஜேசமரனால ஐஃபோன் ஏர் வித் ஃபிசிக்கல் சிம் பார்த்தீங்களா? A person removed the taptic engine and replaced with SIM card slot. It with retaining IP rating also. Yes. It's fully works 5G. So I was it was very fascinating. Check that out. I think he heard you in your mind voice. நல்ல விஷயம் தான். ஆனா நிறைய நியூஸ் போடுவாரு மதன்றவர் வந்து ரெகுலரா இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஏதாச்சும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. எனக்கு ஆனால் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் கரெக்டு தான். நம்ம வந்து வேற வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளால சிம் கார்டு மாற்றாம இருக்க முடியாதுன்றனால ஃபோனை வந்து நம்ம சுரேஷ் ப்ரோட்ட கொடுத்தாச்சு. அப்படிதான் அம்படி கேனம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஷாட் கேமிங் ப்ரோ. அது என்ன எதுக்கு இப்படி ஏதாவது ஷாட் கேமிங் ஒன்று இருக்கு அப்படியா? லாங் டைம் ஃபாலோவர் ப்ரோ. டெட் ஷாட்னு ஒரு கேம் இருக்கு. சாரி டெட் ஷாட்னு ஒரு கேம் இருக்கு. அதுல எங்கால் ப்ரோ. சரி லாங் டைம் ஃபாலோவர் ப்ரோ. ஒர்க் அவுட் இன்ட்ரோ சூப்பர். நானும் சென்னை பல்லாவரம் தான். ஐ எம் சித்தார்த். அர்பன் பவர் பேங்க் யூஸ் பண்றேன் ப்ரோ. 20,000 mAh வெரி குட் ப்ராடக்ட். 2021 வாங்கினேன். போடு 2021 வாங்கி 2026 வந்து சொல்லிட்டு இருக்காரு. யூசிங் ஸ்டில் நவ் லைட்டா ஸ்வெல்ட் அப் பட் ஸ்டில் ஒர்க்கிங் குட். நானும் டெக் என்தூசியாஸ்ட் தான் ப்ரோ. ஒரு 7 years எல்லாரும் ஷாமியை அடிக்கும் போதே ஐ நோ தே மேக் சம் எக்ஸப்ஷனல் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ். நீங்களும் அதே ஒப்பீனியன் சொன்னீங்க. அப்போதான் ஐ கேம் டு நோ யூ ஆர் ஜென்யூன்னு. பி ஜென்யூன் கீப் ராக்கிங். எதுவும் வீடியோவில் வரணுன்னாலும் ரெடி தான் ப்ரோ. நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. சித்தார்த் அபிமன்யு. ஆமாம் குட் சித்தார்த். நான் இருட்டிலே வாழ்றேன். ஆமாம் ப்ரோ அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ இப்போ வீடியோ எடுப்போம் ப்ரோ அப்படின்னு அவ்வளோதான். ஹிட்டனாகவே வச்சிருக்கணும். வாய்ஸ் மட்டும் வரும் பாட்காஸ்ட் மாதிரி. ரைட்டு அடுத்து டீமான்ஸ் என்ன வர வர டீமன் ரெட் ஜீசஸ் ப்ரோ. இவர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவார். இவரும் ட்ரெட் இல்லையா? டீமன்ஸ் ட்ரெட் ஜீசஸ். ஆனா இந்த நேம்லாம் எங்க அந்த ப்ரோ தோணுது உங்களுக்கு? ஏதாச்சும் அனிமே கேம் ஏதாச்சும் இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி தான். நமக்கு அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றது இல்ல டீப்பா. இல்ல எனக்கு வந்து நார்மலா பேர் இருந்தாலே வந்து அனிமே தான். எனக்கு எப்படி இருக்குன்னா நான் அப்புறம் எப்படி படிப்பேன்னா டீமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களாம். அப்புறம் ட்ரெட்டு அப்புறம் ஜீசஸ் வந்திருக்காராம் அப்படின்னு நான் படிச்சா தேவைதான் படிச்சோம். கதையெல்லாம் யாரோ கேட்டாங்க. தேவை இல்லாம இருக்கு. இவரு பெரிய இவரு புலவர் ஒரு விளக்குறை கொடுத்து ப்ரோ லைஃப்னா எப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுது. ஸோ அதெல்லாம் சொல்லலாம்ல. அதான் ஒரு நல்ல லெவலில் வச்சிருக்கேன். இல்லை இல்லை அது மாதிரி தான் கவுண்டபிள் மாரி. சரி இவர் வந்து அர்பன் 20K mAh தான் யூஸ் பண்ணுறாராம். சின்ஸ் S23 வாங்கும் போதுலேருந்து 22.5
2023 சொல்றாரு போல. 22.5 வாட் சார்ஜிங் ப்ரோ, ஒர்க்ஸ் குட் வித் எனி, இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாம நல்லா வேலை செய்யுது. ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு ப்ரோ, அர்பனும் நம்ம பர்சனலாக ஆக்சுவலாக மீட் பண்ணியிருக்கோம். அதுக்காக அவங்க சிஓலாம் மீட் பண்ணல, பட் அவங்க டீமை மீட் பண்ணியிருக்கோம். பார்த்தா அவங்களும் இந்த ராயப்பேட்டை சைடில் தான் அவங்க அட்ரஸ். இந்தியன் பிராண்ட் தான், கரெக்ட். ஆமாம், இங்கே மாதிரி யாரெல்லாம் பாருங்களேன், அர்பனு, ஜெப்ரானிக்ஸ், போட்ரானிக்ஸ், ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் இங்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாலகுருநாதன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ மீ மொபைல் அண்ட் பேட்ஸுக்கு மீ கம்ப்ளீட் ப்ராடக்ட் இந்த ப்ரொடெக்ட் இன்சூரன்ஸ் கிளைமு, மீ ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் இன்சூரன்ஸ் கிளைமு பற்றி அவேர்னஸ் வீடியோ தமிழில் போடுங்க ப்ரோ. அப்போ நான் வந்து கேட்கணும் அவங்க கிட்ட, தெளிவாக சொல்லுங்க என்ன பண்ணணும். ஏன்னா இது வந்து உறுதி ப்ரோ. ஆனால் நம்ம கண்டிஷன்ஸ் படிக்கணும். நான் படிச்சு பார்க்குறேன். ஏன்னா எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ 15 Pro சீரிஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்க, Day 1 யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து 1 year ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் சப்போஸ் வந்து அது ஃப்ரண்ட் ஃபேசிங்ல கீழே விழுந்து உடஞ்சா ரீப்ளேஸ்மெண்ட், பேக்லயும் விழுந்து உடஞ்சிருக்கு அப்படி கிடையாது. கண்டிஷன்ஸ் இருக்குன்றது கேட்கணும். கரெக்ட். ஆமா. சோ நான் கண்டிஷன்ஸ் என்ன ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கு, ஏன் போனை இப்படி உடைச்சிங்க, அதனால உங்களுக்கு அந்த பார்ட்டை மட்டும் மாத்தணும். ஞாபகம் இருக்கா, நம்ம சுடர் வந்து ஏதோ ஃபிளிப் வச்சிருக்கும் போது ஏதோ ஊஞ்சல் இருந்து கீழே விழுந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தான், அது லைட்டா பின்னாடி அலைஞ்சிருச்சு. ஆமா. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நீங்க தப்பா ஓபன் பெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆப்போசிட் சைடுல ஓபன் பண்ணிருக்கீங்க, போனா அதனால வாரண்டி கிளைம் ஆகுது அப்படின்ட்டானா. யாரு சாம்சங் கம்போதி தான், வேற யாரும் இல்ல. இந்த மாதிரி கேவலமா ப்ரொடெக்ட் பிளஸ்லாம் வச்சிருக்கேன்டா, அது வச்சுக்கோங்க. உங்களை யார் ஆப்போசிட் சைடுல ஓபன் பண்ண சொன்னா போன? நான் விசாரிக்கிறேன் ப்ரோ. இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பாயிண்ட், கண்டிப்பா நான் விசாரிக்கணும். கண்டிப்பா தேவை. ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ரொடெக்ஷன் பிளான்லாம் போடுறாங்க. நான் நோட் பண்ணிக்கிறேன். சிக்னல் இல்ல. அவர் ஐபோன் ஏதோ பண்ணிட்டு போற இருக்கும். ஐபோன்ல பிஎஸ்என்எல். இந்த சவுண்டை மறந்துடாம போட்டுருங்கப்பா. டேக் 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 அவர் ஐஃபோனா பிஎஸ்என்எல், அதை மறக்காம ஆட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவாங்க. சலிச்சது இல்லை. ஆமா, இது ஏர்டெல்லே நீ கேவலமா தான் இருப்பேன். இதுலயும் ஒன்று வருமே ப்ரோ, செம்மையா இருக்குமே ப்ரோ. இது ஒண்ணு, அது அந்த மாதிரி தான். சூரிய வம்சம்ல வருது வேற, நம்ம வேற மாதிரி. ஒரு சப்பானி அவர் சாவுகிறாய். நீங்க 2 பேரும் சேர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்படிதான் இருக்கு நிஜமாவே. ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. சரி, ஓகே. நான் இது விசாரிக்கிறேன் ப்ரோ. சரியா, அதை நோட் பண்ண தான் ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ளார இந்த லட்சணத்துல வந்து அடிச்சு நொறுக்கி நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க. அடுத்து போடு. ஜெகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐசியா ப்ரோ, நான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ஃபார் கிளாசிக் யூஸ் பண்றேன், நியர்லி 2 years யூஸ் பண்றேன். இப்போ 1 UI 6 அப்டேட்டுக்கு அப்புறமா 2 months நல்லா தான் இருந்துச்சு. 1 UI 8 வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க 4 கிளாசிக்கு. ஆமா ஆமா, இப்பதான் வந்துச்சு ரீசன்ட்டா. இவர் 1 UI 6ன்னு சொல்லிட்டு இருக்காரு, யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. நைட்டு சார்ஜ் போட்டு இருந்தேன் அப்படினாரு. நைட்டு சார்ஜ் போட்டு 1 hour டிஸ்பிளே ஆரஞ்சு கலர்ல டெட் டிஸ்பிளே வந்துருச்சு. இதை ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு. ரெடிட்ல பார்த்தேன், இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அரௌண்ட் 7K கிட்ட வருது. அதுக்காக இன்னும் மாத்தாம இருக்கேன். இதுக்கு வேற வழி இருந்தா மற்றபடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபோனில் அப்படி பார்த்துக்கிறேன். டேட்டா வந்து அதில் பார்த்துக்கிறாராம். நான் பிக்சல் 2 XL யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து Android 14 பிக்சல் பில்ட் ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த ஒரு கஸ்டம் ரோம் மட்டும்தான் போட முடியுது. மற்றபடி பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் OS, லீனேஜ் OS எல்லாம் போட்டால் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்யூஷன் வந்து புது டிஸ்பிளேனா வேற வழியே இல்லை, மாற்றி தான் ஆகணும். அது நீ புது வாட்ச் வாங்கிக்கணும் ப்ரோ. ஆமாம். அடுத்து பிக்சல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, குரோம் ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் வச்சு ஃபர்ஸ்ட் இதை ரிவர்ட் பண்ணுங்க. லேட்டஸ்ட் ரோம் ஃபார் பிக்சல் 2 XL அதுக்கு ரிவர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும். இப்போ ஆனால் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு புது ரோமுக்கு போனாலும் இப்போ பிக்சல் 2 XLக்கு வந்து Android 10 தான் லாஸ்ட் அப்டேட் அப்படின்னா, அப்போ Android 10 தான் நீங்கள் வந்து அப்போ Android 10 ஃப்ளாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அதுக்கு மேலே Android 14 15 ஃப்ளாஷ் பண்ணும்போது, அந்த ஒரு பர்டிகுலர் ரோமை ஃப்ளாஷ் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் ரிலேட்டடான ஃபைல்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கு மேலே OS ஃப்ளாஷ் பண்ணணும். திரும்ப இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீனேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு, இப்போ அதுலேருந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பார்த்தா இவன் வேற பார்ட்டிஷன் கொடுப்பான். அப்போ செட் ஆகாது. அதனால நீ திரும்பியும் ரிவர்ட் பண்ணி அதோட லாஸ்ட் அப்டேட் என்னவோ அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணணும். எப்பயுமே இப்படி தான் வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் பழைய டிவைசஸ்க்கு கோளாராக இருக்கும், பார்த்துக்கோங்க. நோக்கியா 8 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அதில் எந்த கஸ்டம் ராமும் இன்ஸ்டால் பண்ண முடியலை. Android 9லேயே தான் இருக்குது. அன்லாக் பண்ணி கஸ்டம் ராம் இன்ஸ்டால் பண்ண முடியலை. ஆக்சுவலாக முடியும், பட் ரொம்ப தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். டெலிகிராமில் ஒரு சிலர் நோக்கியா 8 ஒரு குரூப் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப தீவிரமான இந்த நோக்கியா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அவங்களும் சொல்லுவாங்க அதையும். அப்புறம் நீ இதை பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு பழசே நல்லா இருந்ததுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நோக்கியா எயிட் சிராக்கோ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுலேயும் கஸ்டம் ராம் இன்ஸ்டால் பண்ணலான்னு நெட்டில் சர்ச் பண்ணேன், எதுவுமே அஃபிஷியல் ராம். ஸோ டெலிகிராமில் ஹெல்ப் கேட்டேன், அவங்க எனக்கு ஆண்ட்ராய்ட் 15 கஸ்டம் ராம் கொடுத்தாங்க. ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் இன்ஸ்டால் பண்ண முடியலை. இதில் ஒரு சேட் ஸ்டோரி என்னன்னா, டிஸ்பிளே டெட் ஆகிடுச்சு. உங்ககிட்ட நோக்கியா எயிட் சிராக்கோ டிஸ்பிளே அவைலபிளான்னு சொல்லுங்க. எங்க எல்லா நோக்கியா எயிட் சிராக்கோவும் டிஸ்பிளே நோக்கியா எயிட் சிராக்காவே அவரோட ஃபேவரட் ஃபோன் தான். அதுவே தான். டிஸ்பிளே வந்து என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, நான் தான் ஒரு என்னோட மிஸ்டேக் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அதோட கிளாஸ் மட்டும் மாற்ற ட்ரை பண்ணி வீணா போச்சு. அதனால அது செம தலைவலி ப்ரோ. நோக்கியா 9 பியூர் வியூ, இவர் பயங்கரமான நோக்கியா ஃபேனாக இருப்பாரு. எப்படின்னா நான் எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் வராரியா, அது கடைசியில் நம்மளால தான் போல. சரி, நோக்கியா 9 பியூர் வியூ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு நினைப்பீங்க. பட் நான் யூஸ் பண்ணுறதுலேயே எல்லா நோக்கியாவும் இல்லைன்னா பிக்சல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற கம்பெனி ஃபோன் எதுவுமே நேச்சுரலாகவே எனக்கு பிடிக்கல. சாரி, ப்ராப்ளம்க்கு வரேன். நோக்கியா 9ல் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறேன். அதில் அடிக்கடி 4Gலேருந்து 2Gக்கு நெட்ஒர்க் சேஞ்ச் ஆகிடுது. இதை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், பட் எதுவுமே யூஸ் ஆகலை. மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லை. நான் நோக்கியா 9 பியூர் வியூ வந்து ஒரு அல்டி டிவைஸ் ப்ரோ. மேபி அதில் இருக்கிற ஆண்டனா இந்த மாதிரி வீக் ஆகிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதுவே நெட்வொர்க் இஷ்யூ காரணம் தான். ஏன்னா இதே சிம்மை வேறு ஏதாவது ஃபோனில் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவில் 5G வந்துடும். 5G வந்துடும். ஆமாம், இப்போ உங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா உங்கள் ஏரியாவில் 5G பவர்ஃபுல்லு, 4G வீக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது 2Gக்கு ஓடுது. உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் சீரியஸாக 5G சூப்பராக இருக்கும். உங்கள் சிம்மை வேறு ஏதாவது ஃபோனில் போடுங்க, 5G செம்ம டாப் சிக்னல் காட்டும். 4G உங்கள் ஏரியாவில் வந்து வீக் பேருக்கு இருக்காது, உங்கள் ஏரியாவில் இல்லை போல். அதனால தான் 2Gக்கு ஓடுது. ரைட்டு. ஸோ அதுவும் நல்ல இன்ஃபர்மேஷனு. நோக்கியா 9 பியூர் ஒரு அல்டி ஃபோன், ஒரு யூனிக் ஃபோனு. ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட்லாம் இருக்குது, ப்ளூடூத் ஆடியோவுக்கு. ஹாப்டிக்ஸ் நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து 5 கேமரா இருக்கும். ஒரு தரமான யூனிக் ஃபோன். வெயிட்டே இருக்காது ப்ரோ, அவ்வளோ இருந்தோம். ஆமாம், அந்த இன் அண்ட் ஃபீலு, அதை எடுக்கும்போது அந்த டச் ஃபீல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இது என்ன ப்ரோ, இதோட ஸ்டார் வார்ஸா, ஸ்டார் லார்ட்? ஆமாம், ஸ்டார் லார்ட் வந்து இது அவெஞ்சர்ஸ்ல வரல, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில வர ஒரு கேரக்டர் ஸ்டார் லார்ட். ஓகே. அதுல அந்த 4 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு கேரக்டர் 5 பேர். இந்த பேர்லாம் நமக்கு எங்கெங்க தெரியுது? ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சக்திமான் தாங்க. இது வந்து வேற லெவல் ஸ்டாண்டர்டு. அதுல கங்காதர் வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் தான். ஆனா இது வந்து ஹைலைட் எப்படின்னா, ஒரு அயன்மேன், ஒரு கேப்டன் அமெரிக்கா. ஹீமன் ட்ரெய்லர் பாத்தீங்களா? பயங்கரமா. ஹீமனா மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு வருது ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. படமா வருது, ரியல் ஆளுங்க நடிச்சிருக்காங்க. அதுல அந்த ஸ்கல் கேரக்டரை காட்டினாங்க, செம்மையா இருந்துச்சுங்க. அந்த வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் காத்துன்னு இருக்கிறேன். மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அதான் ட்ரெய்லர் பாருங்க, அப்புறமா பாருங்க. சரி, ஸ்டார் லார்ட் ப்ரோவோட கமெண்டோட நம்ம திரும்ப அடுத்த பதிவுல சந்திப்போம். ஓகே, கரெக்டா இருக்கும். அது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.